Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாக்கோஸ் பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் salt, 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. நம்ம இப்போ செய்யற அந்த டாக்கோஸ் மீந்து போன சப்பாத்தில கூட செய்யலாம், இல்லனா ஃப்ரெஷ்ஷா கூட செஞ்சு சாப்பிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியா உருட்ட போறோம். சப்பாத்தியா உருட்டும் போது டைரக்டா நம்ம போட்டு எடுப்போம். இது ஏதாவது ஒரு மூடியை வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. உருட்டின சப்பாத்தி எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு தடவை வேக வைக்க போகிறோம், அதனால லைட்டாக வேக வச்சாலே போதும். எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொடமிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக ஆரிகானோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட ஒரு 3 பூண்டு பல்லை நல்லா சீவி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆனியன் பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் பன்னீர் பட்டர் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட எந்த பவுடரும் இல்லைன்னா சாம்பார் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூடவே பெப்பர் பவுடர் கண்டிப்பாக போடணும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேப்சிகம், கொஞ்சமாக சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. ரெடியாக இருக்கிற சப்பாத்தியில் 1 டீஸ்பூன் சாஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை ஒன் சைடாக வச்சுட்டு அது மேலே சீஸ் போட்டுட்டு மடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தவாவில் ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம்.
டேக்கோஸ் நல்லா வெந்து கிறிஸ்பி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.